மகிழ்ச்சியினால் நிரப்பும்படி இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இந்த மகிழ்ச்சி? கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இதை விட பெரிய பாக்கி நமக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு யந்தல ரிபல சமுதிர மரக்கலாம் அவளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரிக்கல ரபல சமுதிர மரக்கலாம் ஒரு யந்தல ரிக்கல மதுனிய சப்ஜி விலாத்ரியா கரதிலிபனா பல்தினாலோ அல்லவே மரகிரமோ அல்லவே பல்தினாலோ அல்லவே மரகிரமோ அல்லவே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினார். எல்லாரும் பாடுமா? ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மன்னவர் இயேசு ஒருவருக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு எந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கையோடு மகிழ்வோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் சமுதிரம் வரலாம். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் எழுந்தது இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் எழுந்தது இருக்கிறார். திருச்சபைக்குள்ள கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நினைக்கக்கூடாத காரியங்களை செய்ய போகிறார். உங்களால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேரையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள போறீங்க. ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனையின் வேலைகளோடு கூட இடைப்பட்டீரே. அருமையான பாஸ்டர் அவர்கள் மூலமாக, ஐயா மூலமாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தினீங்க, உற்சாகப்படுத்தினீங்க. உமக்கு நன்றி. இயற்கை அனுகூலமாக்கி தந்தீங்க. எல்லா தடைகளை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இங்க ஒரு களி கூறுதல் உண்டாகட்டும் ராஜா. இங்க மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால எங்களை திருப்தியாக்குங்க. நம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். வாழ்நாளெல்லாம் நீங்க துக்கத்தோடு இருக்க கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தருடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்க போகிறார். அவருடைய கிருபையினாலே உங்களை திருப்தியாக்க போகிறார். இந்த களி கூறுதல் இன்றைக்கு மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்க போகிறது. அவருடைய வருகை வரைக்கும் இருக்க போகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா துக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உங்களுடைய துக்க மதத்தை அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உங்களை கர்த்தர் சந்தோஷமாய் வைக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சி நீங்க பார்க்க போறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி நீங்க பார்க்க போறீங்க. எப்போது துக்கம், எப்போது வேதனை, எப்போது சஞ்சலம், வருத்தம் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தை வைத்திருக்கிறேன், என்னுடைய சமூகத்திலே உங்களுக்கு பேரின்பத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ யாக்கல அடிபல சமுதிரம் வரலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் அதிசயங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.